ஹலோ வைரஸ் ஆர்மி. இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற கேம் பிளே பாத்தீங்கன்னா நம்மளோட கேம் பிளே தான். ஷார்ட் ரேஞ்சிலே பாத்தீங்கன்னா தரமா வந்து 4 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணி வந்து ஒன் டேப் வந்து அடிச்சிருப்பேன் M188 அது மட்டும் இல்லாம லாங் ரேஞ்சிலே வந்து ஒரு டேப் வந்து வச்சிருப்பேன் ஒன் டேப். இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன ப்ரோ நீ ஆக் யூஸ் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. பேனல் லெவல் பாத்தீங்கன்னா 79வது லெவலு, டைமண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 11,000க்கு மேல வந்துருக்கு. அப்புறம் எப்படி ப்ரோ இந்த மாதிரி வந்து ஹெட்ஷாட் அடிக்கிறேன்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கு ஜஸ்ட் நான் பண்ண ஒரே ட்ரிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏம் பிளேஸ்மெண்ட் பர்ஃபெக்டான ஏமை மட்டும் நம்ம லாக் பண்ணி பிளே பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ல ஹேக்கர் லெவலுக்கு பாத்தீங்கன்னா பிளே பண்ண முடியும். அந்த ட்ரிக் தான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். நீங்களும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஏம் பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அடிக்கிற ஹெட்ஷாட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹேக்கர் லெவல்ல வந்து இருக்கும். அந்த ஏம் பிளேஸ்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 4 டிப்ஸ் இருக்கு. அந்த 4 டிப்ஸும் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா வந்து பிராக்டிஸ் பண்ணி பிளே பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் பாத்தீங்கன்னா நீங்க லெஜெண்ட் மாதிரி வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த 4 டிப்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 டிப்ஸ் தான் இருக்குதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப்ஸ். அதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணி பிளே பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா தரமா பாத்தீங்கன்னா ஹெட்ஷாட் வந்து அடிக்க முடியும். அந்த 4 டிப்ஸுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே வீடியோல உங்களுக்கு வந்து எடுத்து வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. 100% கேரண்டியா நீங்க வந்து ஹெட்ஷாட் கட்டுக்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வைரஸ் ஆர்மி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நம்ம அந்த 4 டிப்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எத்தனாவது லெவல் பிளேயர்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு உங்க யூஐடி வந்து கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா நம்ம கில்ட் பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஓபன் பண்ணி செலக்ஷன் வந்து பண்ண போறோம். அதுக்கோசம் தான். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நம்ம அந்த 4th டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறீங்க. ஏம் பிளேஸ்மெண்ட் இருக்குதுல ரொம்ப கஷ்டமான விஷயமே அதான். அதை பத்தினா நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்லி தரேன். லாங்ல இருக்கலாம் நம்ம பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த ஒயிட் ஏம் வச்சு வந்து அடிப்பானுங்க. ஒயிட் ஏம் வச்சு அடிச்சா சுத்தமா பாத்தீங்கன்னா ஏமே வந்து லாக் ஆகாது. ஆனா கிட்ட இருக்க என்ன பண்ணுவானுங்கன்னா அவனுக்கு பத்தி ரெட் ஏம் வந்து வச்சு அடிப்பானுங்க. ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா உல்டாவா வந்து மாத்தி வச்சு அடிக்கிறதுனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஹெட்ஷாட் வந்து வியாது. ஃப்ரீ ஃபயர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எனிமி ஷார்ட் ரேஞ்சில் இருக்கு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒயிட் ஏம் வச்சு தான் அடிக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்ஷாட் வந்து தரமா வந்து வியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெட் ஏம் வச்சு அடிப்பானுங்க. சுத்தமா பாத்தீங்கன்னா எய்ம் வந்து அவன் செஸ்ட் தாண்டி வந்து போவாது, ஹெட்டுக்கு ஏறவே ஏறாது. அதை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வரலாம் தெரியாது. ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க எய்மை பாத்தீங்கன்னா எனிமியை விட்டு தள்ளி அவன் கால இருந்து இல்ல நீங்க ஒயிட் டைம்ல வச்சு அடிச்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி ஹெட்ஷாட் வீதுன்னு மட்டும் நீங்க வந்து பாருங்களேன். அது வந்து ஜஸ்ட் இதெல்லாம் வந்து சும்மா சொல்லல, இது வந்து எல்லாமே ட்ரை பண்ணது எல்லாரோட டிப்ஸ் வச்சு தான் சொல்றது. ஓகே கைஸ், இப்போ லாங் ரேஞ்சில இருந்து எப்படி ப்ரோ மறுபடியும் அதையும் ஒயிட் ஏம் வச்சு தான் அடிக்கணுமா கேட்டீங்கன்னா சாதாரணமா நீங்க ரெட் ஏம்ல வச்சு அடிச்சாலே லாங் ரேஞ்சில் அடிக்கிறது கஷ்டம். ஒயிட் ஏம் வச்சுலாம் அடிக்க முடியாது. எனிமி ரெட் ஏம் வச்சு அடிக்கணும். லாங் ரேஞ்சுக்கு பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரெட் ஏம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா எனிமி வந்து அடிச்சீங்கன்னா தரமா பாத்தீங்கன்னா ஹெட்ஷாட் வந்து வியும். ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து ஒயிட் ஏம், லாங் ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெட் ஏம் வச்சு அடிச்சீங்கன்னா தரமா பாத்தீங்கன்னா ஹெட்ஷாட் வியும். இப்ப பாருங்க நான் வந்து ரெட் ஏம் வச்சு அடிக்கிறேன். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஹெட்ஷாட் வியும். நீங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ட்ரைனிங் போயிட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. எனிமே வந்து லாங் ரேஞ்சில் இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா ரெட் ஏம், கிட்ட இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ஏம் வச்சு அடிங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அக்யூரசி எல்லாமே வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராக் டெக்னிக் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறேன் இந்த டிராக் டெக்னிக் வந்து இதுவரை யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. அதை வச்சு பாத்தீங்கன்னா நீங்க சூப்பரா வந்து ஹெட்ஷாட் அடிக்க முடியும். மோஸ்டா நம்ம பசங்க ரூம் மேட்ச்ல ஒன் டாப் அடிக்கணும்னாலே எப்பவுமே பாத்தீங்கன்னா M188 டெசர்ட் ஈகிள் வுட் பேக்கர் தான் எடுப்போம். அதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்தாலே உங்களுக்கு வந்து எய்மே வியாது. நீங்க பாத்தீங்கன்னா குளோவல் போட்டு எங்கெங்கே பாத்தீங்கன்னா சுட்டுட்டு இருப்பீங்க. அது பாத்தீங்கன்னா உண்மை. அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒன் டாப் கண்ணுக்கலாம் நீங்க வந்து சுவிட்ச் பண்ணி அடிச்சாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏம் வந்து லாக் ஆகும். நான் பண்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா எனிமி போறனா ஜஸ்ட் ஜம்ப் ஒரு சுவிட்ச் பண்ணி நீங்க அடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எய்ம் வந்து கரெக்டா போயிட்டு எனிமி மேல வந்து வியும். அத கூட நீங்க என்ன பண்ணணும்னா ஷார்ட் ரேஞ்சில் இருக்க ஒயிட் ஏம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா கன் சுவிட்ச் அப்படியே பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஒரு டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா செம்மையா வந்து ஹெட்ஷாட் வியும். அடுத்ததா ஏஆர்எம் புல்லட், ஏகே, அதுக்கப்புறம் ஸ்கார் இதெல்லாம் எப்படி ப்ரோ ஹெட்ஷாட் வந்து டிராக் பண்ணி அடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. அதுல என்னதான் நம்ம அடிச்சாலும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ரீகால் ஆகும். அதுக்கு ஜஸ்ட் நீங்க ஏம் பிளேஸ்மெண்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் டிராக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹெட்ஷாட் அடிக்கிறோம் தெரிஞ்சவனுக்கு வந்து பர்ஃபெக்ட்டா அடிச்சுட்டு போயிடுவான். ஆனா நம்மளாம் என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்டீங்கன்னா சேம் ட்ரிக்கே தான் வந்து யூஸ் பண்ண போறோம். நீங்க பாத்தீங்கன்னா 2 புல்லட் ஃபயர் ஆனோனே நீங்க வந்து க்ளோ வால் இல்ல ஜம்ப் போட்டு சுவிட்ச் பண்ணி அடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏகே ஸ்கார்லாம் பாத்தீங்கன்னா ஹெட்ஷாட் வியும். நீங்க அந்த மாதிரி அடிச்சாதான் உண்டு. அப்படி நீங்க அடிக்காம இந்த மாதிரி ஃபயர் பண்ணீங்கன்னா உங்க ஓட்ட பாத்தீங்கன்னா குண்டா சைஸுக்கு பெருசாகி எனிமி பாத்தீங்கன்னா உங்களை 5 செகண்ட்ல போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஓகே கைஸ், அடுத்ததா செகண்ட் ட்ரிக் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே ஃபயர் பண்ண சொல்ல ரைட் சைடுல தான் நீங்க வந்து ஃபயர் பண்ணணும். ஏன்னா லெஃப்ட் சைடுல இருந்து ஃபயர் பண்ண சொல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா
குளோவல் போட்டு நீங்க வந்து அடிப்பீங்க. ஆனா அதுல என்ன மிஸ்டேக் ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து குளோவல் பின்னாடி நிக்க சொல்ல உங்க எய்ம் பாத்தீங்கன்னா குளோவல்லே வந்து சிக்கிக்கும். நீங்க அடிக்கிற அடி பாத்தீங்கன்னா எனிமி மேல வந்து சுத்தமா போய் படாது உங்களுக்கு. அது இல்லாம உங்களுக்கு வந்து அந்த சைடுல இருந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு எதுவுமே தெரியாது, ஏம்ல வந்து உங்களை முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ரைட் சைடு தான் எப்பவுமே வந்து நீங்க ஃபயர் பண்ண வந்து மூவ் பண்ணணும். ஏன்னா லெஃப்ட் சைடுல இருந்து நீங்க அடிக்க சொல்ல குளோவல் வந்து ஃபுல்லா தடுத்துக்கும். உங்களுக்கு வந்து விஷன் வந்து தெரியாது, எப்படி அடிச்சாலும் நீங்க பாத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க, எனிமே வந்து உங்களுக்கு ஈஸியா அடிச்சிருவான். அந்த மாதிரி டைம்ல நாங்க என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ரைட் சைடுல இருந்து அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அசால்ட்டா வந்து ஹெட்ஷாட் விழும். இதுல என்ன ட்ரிக் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ட்ரிக்கே கிடையாது. பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்க ரைட் சைடுல இருந்து அடிக்க சொல்ல குளோவலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தடுக்காது, எய்மும் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து உங்களுக்கு போய் மாட்டோம். நீங்க வந்து லாங்ல இருக்க சொல்ல ரெட் எய்ம் வச்சு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தரமா வந்து ஹெட்ஷாட் விழும். சோ இந்த மாதிரி பேசிக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சாலே நீங்களும் பாத்தீங்கன்னா லெஜெண்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியும். என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆமா கைஸ், இதை மட்டும் சொன்னா மட்டும் பத்தாது, நீங்க போய் பிராக்டிஸ் பண்ண ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட் ட்ரிக்கா என்ன பார்க்க போறீங்க கேட்டீங்கன்னா, இருக்குதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது பர்ஃபெக்ட் சென்சிட்டிவ். இது மட்டும் நீங்க கரெக்டா வச்சிட்டீங்கனாலே போதும். உங்க மொபைலுக்கு ஏத்த மாதிரி நீங்க வச்சிட்டீங்கன்னா நீங்க தான் ராஜாவே. இன்னும் கேட்டா, ஏன்னா இது மட்டும் பண்ணிட்டா போதுமா கேட்டீங்கன்னா, இது மெயினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து தேவை. ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, ப்ரோ என் மொபைல் வந்து 2GB RAM 3GB RAM 4GB RAM இதுக்கு என்ன ப்ரோ நான் வந்து வைக்கிறது, எது வச்சாலும் அதுல வந்து ஹெட்செட்டே விய மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மாசத்துக்கு ஒரு டைம் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனி வீடியோ வந்து மேக் பண்ண போறோம். அதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்ம தனியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா சொன்னா உங்களுக்கு வந்து சத்தியமா அது வந்து புரியாது. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் தான் நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து உடனே போயிட்டு நம்ம வந்து ட்ரை பண்றோம்னு சொல்லி ட்ரை பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் போயிடாதீங்க. போயிட்டு தயவு செஞ்சு ட்ரைனிங்ல நான் சொன்ன ஒரு ட்ரிக்ஸுமே டைம் ஆனாலும் பரவாயில்ல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நாள்ல நீங்க வந்து ப்ரோ பிளேயர் ஆயிடலாம். நான் வச்சுட்டு இருக்க டைமண்ட்ல ஒத்துக்கு பாத்தீங்கன்னா கிவ்அவே பண்ண போறேன். மறக்காம உங்க யூஐடி வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அது இல்லாம சென்சிட்டிவ் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சென்சிட்டிவ் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க யூஐடியா இருக்கட்டும் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நான் சொன்னதை போயிட்டு பிராக்டிஸ் பண்ணி நீங்களும் பாத்தீங்கன்னா ப்ரோ பிளேயராக சான்ஸ் பண்ணுங்க.